இது பார்ட் 5 வீடியோ. இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ட பார்க்கலனா, தயவுசெய்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். நான் இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்லயே நெறைய தடவ சொல்லியிருப்பேன். யாகிமாரோவுக்கு எதுவுமே இல்லாததான் அவனோட பவரேன்னு சொல்லிட்டு. பட் யாகிமாரோவுக்கு இப்ப காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேட்கும் திறன் வந்தனால யாகிமாரோ பயங்கரமா கஷ்டப்படுறான். அவனால சத்தங்கள பிரிச்சு பார்க்க தெரியல. அவனுக்கு எதுலாம் தேவையான சத்தம், எதுலாம் தேவையில்லாத சத்தம்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமா பிரிச்சு பார்க்க தெரியல. அவனுக்கு மனுஷங்களோட சத்தம் எது, விலங்குகளோட சத்தம் எது, அப்புறம் சின்ன சின்ன பூச்சிங்கலாம் இருக்குல்ல அதோட சத்தம் எதுன்னு சொல்லிட்டு சுத்தமா பிரிச்சு பார்க்கவே தெரியல. பிகாஸ் அவனுக்கு கண்ணுமே தான் தெரியாது இல்லையா. அவனுக்கு சின்ன சின்ன பூச்சிங்க சத்தம் கூட அவனுக்கு பெருசா தெரியுது. பயங்கரமா கஷ்டப்படுறான். அவனுக்கு காய்ச்சலே வந்துருது. அப்போ அந்த சமயத்துல அவங்கள ஒரு கவுல அட்டாக் பண்ண வர அதுவோ பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. இதனால யாகிமாருக்கோ தலையெல்லாம் வலிக்குது. ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ சடனா அங்க அந்த வயசானவர் வந்து அந்த கவுலு கூட சண்டை போட்டு அதை பீஸ் பீஸா வெட்டி இவங்கள காப்பாத்திடுறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா இவர் பக்கத்து ஊருக்கு ஒரு வேலையா வந்திருப்பாரு. அவரு போற ஊர் பேரு சகாய் அப்படிங்கிற ஒரு கிளான். அவங்க நட்பு நாடா இருந்த ஒரு நாட்டை இவங்க ஏமாத்திடுறாங்க. இதனாலே ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் பயங்கரமா போர் போய்கிட்டு இருக்கு. சோ இதனால சேஃபான ஏதாச்சும் இடம் கிடைக்குமான்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கும் போது உங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தான்னு சொல்றாரு. யாகிமாரோ பார்த்த உடனே அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சிருது. அவன் காது கிட்ட போய் கேக்குதா, இதான் மனுஷங்களோட சத்தம், நீ மிச்சம் கேட்கறது எல்லாமே தேவையில்லாத சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. யோ பெருசு என்னையா பண்ற, விட்டா அவனை கொன்றுவ போலயே. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். அவன் கொஞ்சம் தூங்கி எஞ்சனா எல்லாமே சரியா போயிடும் சொல்லி டொரோரோ சொல்றான். அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. அங்க காதுக்கு இனிமையா ஒரு பாட்டு சத்தம் கேட்க அப்ப அந்த வயசானவர் ஏஞ்சி பார்க்க நம்ம யாகிமாருவோ அந்த பாட்டை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த சத்தமும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தேவையில்லாத சத்தங்களெல்லாம் இக்னோர் பண்றான். அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த சத்தத்தோட பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அவளோட தலையை வாஷ் பண்ணிக்கிட்டே தான் பாடிட்டு இருக்கா. அப்போ யாகிமாரோ அவளை தொல்லான்னு சொல்லி பக்கத்துல போக அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இதை பாக்குற அவளோ அவனுக்கு காய்ச்சல்னு சொல்லி புரிஞ்சுக்கிறா. அடுத்த சீனே 3 பேரும் அந்த பொண்ணோட வீட்டுல இருக்காங்க. பெருசா சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இடிபாடுகளுக்கு இடையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளும் ஒரு துணி எடுத்துட்டு வந்து கொடுத்து லைட்டா கிழிஞ்சிருக்கும், ஆனா நான் தோச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. டொரோரோவோ நாங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. சேச்சே அதெல்லாம் இல்ல, உன்ன மாதிரி இங்க நிறைய சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா பயபுள்ளிங்க இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு யாருக்குமே அப்பா அம்மா இல்ல. இந்த மாதிரி போர்க்காலங்கள்ல பயங்கரமா கஷ்டப்படுறது இந்த மாதிரி சின்ன பசங்க தான். ஒருத்தனுக்கு ஒரு கால் இல்ல, இன்னொருத்தனுக்கு ஒரு கை இல்ல, சில பேருக்கு ரெண்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒருத்தி தான் வெளியே வேலைக்கு போயிட்டு இருக்கா. அவ சம்பாதிக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசை வச்சுதான் இவ்வளவு பசங்களும் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவ்வளவு பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம்ல, இவளோட உண்மையான பேர் வந்து மோரிகோ. ஆனா இந்த பசங்க எல்லாம் கூப்பிடுறது மியோ. மியோ உனக்கு எவ்வளவு தடவை தான் சொல்ல, நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு பகல்லையும் மூச்சுக்கிட்டு இருந்தா அவன் உடம்புக்கு என்னதான் ஆகுறது, கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அப்புறம் இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து கிழங்கால ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு இவங்களுக்கு சாப்பிடறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த இடத்த நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்களுக்கே சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, ஆனா யாரோ தெரியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த சீனை பார்க்க என்னதான் கஷ்டமா இருந்தாலும் மத்தவங்களுக்கும் உதவி பண்ணுங்கிற அந்த மனசு இருக்குல்ல, அதான் சார் கடவுள். லேட்டரா நம்ம டொரோரோக்கும் மனசு கேட்கல. அங்க இருக்க ஒரு பையன்கிட்ட போய் இதோ பருப்பா, நான் எந்த விஷயத்தையும் ஃப்ரீயா செய்ய மாட்டேன், அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீயா வாங்க மாட்டேன், நான் சாப்பிட்டதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடு, நான் கண்டிப்பா அதை செய்யறேன்னு சொல்றான். அப்ப அந்த பையன் கலாய்ச்சி விட்டு வரான். நம்ம டொரோரோவோ கோவப்பட அந்த பையன் ஒரு விஷயம் சொல்றான். இங்க மியோ மட்டும் இல்லனா நாங்க பசியில எப்பயோ செத்து போயிருப்போம். ஆக்சுவலா மியோ வந்து இந்த போர்ல கேம்ப்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இருக்க வீரர்களுக்கெல்லாம் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு காயம் வந்துச்சுன்னா மருந்து போடுறது, அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா கட்டு போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல கிடைக்கிற கொஞ்சம் காசை வச்சுதான் நாங்கெல்லாம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மோஸ்டா நைட்ல தான் வேலை இருக்கும். அவ நைட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு பகல்லையும் மூச்சுக்கிட்டு இருக்கா. தூங்க சொன்னா எங்க தான் கேட்கறா. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் எங்கே போறாரு. யோ எங்கேயா போறேன்னு சொல்லி கேட்க நான் இங்க சுத்தி வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி பார்க்க போறேன்னு சொல்றாரு. இன்கேஸ் நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நான் ஏதோ வழியை கண்டுபிடிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீயும் யாகிமாரும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த சைடு நம்ம டைகோவை காமிக்கிறாங்க. சாக்காய் அப்படிங்கிற ஒரு கிளானு அவங்களுக்கு நட்பு நாடா இருந்ததை வித்ரா பண்ணதுனால தான் போர் போயிட்டு இருக்கு நம்ம பார்த்துருப்போம். அந்த சாக்காய் கிளான் வேற யாரும் இல்லை, நம்ம டைகோட தான். அங்க ஒரு சோல்ஜரும் நம்ம டைகோ கிட்ட சில மாசங்களாவே மழை சரியா பெய்யல, அதனால பயிருங்க எதுவுமே விளையல, ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த தானியங்கள்லாம் தீர்ந்துகிட்டு இருக்கு, இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்ம போர்ல தோத்துருவோம் அப்படின்னு சொல்றான். பிகாஸ் சண்டை போடுற வீரர்களுக்கு சாப்பாடு தேவை. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த போர் நீளுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனை. எவ்வளவு வேகமா எதிர்நேரத்தை வீழ்த்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எதிர்நேரத்தை வீழ்த்தி ஆகணும். அப்பா அவங்க ஒய்ஃப் அங்க வராங்க. அவங்களும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்த முன்னாடி உங்க ஊர் எப்படி செழிப்பா இருந்துன்னு சொல்லிட்டு அவருக்கு பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கதா அவங்க பையன் கேட்டுட்டு இருக்கான். ஆமாங்க, டைகோக்கு ஒரு பையன் இருக்கான். நம்ம யாகிமாரோ பிறந்த இன்சிடென்ட்லாம் முடிஞ்சு ஒரு சில வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ இவனோட பேரு டேகோமாரோ. இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், யாகிமாருக்கு ஒரு தம்பி இருக்கான். இங்க மியோவோ காய்ச்சல் அடிக்குதான்னு வந்து பார்க்க, பட் இன்னமும் காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கதும் மருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவ தொடும்போது யாகிமாரோ உள்ள எதையோ ஃபீல் பண்றான். பட் அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அப்படியே வயசானவரை காட்டுறாங்க. காட்டுல உள்ள மிருகங்களுக்குலாம்
எது சேஃபான பாதைன்னு சொல்லி தெரியும். இந்த வயசானவரோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அப்பா அவர் அங்க ஒரு சூப்பரான ஸ்பாட்டா பாக்குறாரு. குடிக்க நீரும் நிறைய மரங்களும் சாப்பிடறதுக்கு பழங்களும் இருக்கிறத பாக்குறாரு. ஸ்பாட் சூப்பரா இருக்கேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க அதே சமயம் அங்க ஒரு குழி ஒண்ணு பாக்குறாரு. அந்த குழிக்குள்ளேயோ ஒரு சாத்தான் ஒண்ணு இருக்கு. ஒன்னா ரெண்டான்னு தெரியல, ஆனா இருக்கு. அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணா மியோவோ வேலையை முடிச்சு வந்துகிட்டு இருக்கா. அப்படியே யாகிமாரோவை பார்க்க எப்பயுமே ரியாக்ஷனே இல்லாத அந்த முகத்துல மியோவை பார்த்ததும் சின்னதா ஒரு ஸ்மைலு. நம்ம யாகிமாரோ மியோவோட வாயவே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கையை எடுத்து அவளோட வாயில வச்சு இங்கேருந்து அந்த இனிமையான குரல் வந்துச்சான்னு சொல்லிட்டு அவன் வாயை அசிச்சு காட்டுறான். மியோக்கோ ஒண்ணுமே புரியல. அப்ப டொரோரோவோ அவனுக்கு உன்னோட பாட்டை கேட்கணுமா? என்னோட பாட்டா? அது அவ்வளவோ நல்லா இருக்காதே, பட் இருந்தாலும் பாடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்போ யாகிமாரோவோ அவனே மறந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போன வயசானவரோ திருப்பி அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்பாட்டை பத்தி சொல்றாரு. இப்போ இவங்க இருக்க இடம் என்னதான் சேஃபா இருந்தாலும் இந்த போர் வீரியமா இங்கேயுமே ரத்தம் தெரிக்கும் அப்படின்றாரு. அந்த நாள் வரத்துக்குள்ள இங்க இருக்க பசங்களை அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி இட்டுட்டு போகணும் அப்படிங்கிறாரு. பட் அங்கதான் ஒரு பிரச்சனையே. பிகாஸ் அங்க ஆல்ரெடி ஒரு சாத்தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி முடிவுக்கு வர நம்ம யாகிமாரும் அந்த வயசானவரும் அந்த சாத்தானுக்குள்ள கிளம்பிட்டாங்க. அப்படியே மியா இங்க ஒரு முடிவு எடுக்கிறான். இனிமேட்டு எதிரி கேம்ப்ல இருக்க வீரர்களுக்கும் சேர்த்து சேவை செய்ய போறான். இதனால டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்குங்கிறா. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிற அங்க இருக்க ஒரு சின்ன பையன் அதுல சுத்தமாவே அவனுக்கு விருப்பம் இல்ல. பிகாஸ் அது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்றான். அப்ப டொரோரோவோ நீ ஒன்னும் பயப்படாத, மியோக்கு துணையா நான் கூட போறேன்னு சொல்லி பிராமிஸ் பண்றான். அப்புறம் யாகிமாரும் அந்த வயசானவரும் அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாங்க. அந்த சாத்தானோ அவங்க ரெண்டு பேத்தையும் சப் பண்ணி உள்ள இருக்குது. அந்த இடத்துலயோ பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சாத்தான் பவரா இருக்கா இல்ல யாகிமாரோ வீக் ஆயிட்டானான்னு தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க மியோ வந்து வேலை கிளம்பிடுறா. அவளை ஃபாலோ பண்ணி நம்ம டொரோரோவும் வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவன் கண்களால பாக்குற விஷயத்த அவனாலே நம்ப முடியல. அப்படியே ஆடி போயிடுறான். பிகாஸ் மியா பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிராஸ்டியூட் வேலை. அவ அப்பப்போ ஒரு பாட்டு பாடுவார்ல, அந்த பாட்டு அவ வேலையப்ப அந்த வலியை மறக்கிறதுக்காக பாடுற பாட்டு. அந்த பாட்டுல உள்ள ஒரு சின்ன சின்ன லைனும் எவ்வளவு வலி உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம டொரோரோ புரிஞ்சுக்கிறான். திரும்பி யாகிமாரவும் வயசானவரையும் காட்டுறாங்க. யாகிமாராவுக்கு அந்த ஃபைட்ல ஒரு கால் போயிடுது. பட் அதுக்கு மாறா அவனோட குரல் வளம் அவனுக்கு திருப்பி கிடைக்குது. அந்த கால் போன வலியோட அவன் குரல் வளம் கிடைச்சதும் கத்துறான். ஸோ இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. கைஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணும், கமெண்ட் பண்ணுறோங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் பாய் காய்ஸ்.